கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையும் உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் ஏசாயா 28:16 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பதறாமல் இருக்க காரணம் என்னன்னு சொல்லி மேலே அதே வசனத்திலே மேலே உள்ள வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமும் உள்ள மூளைக்கல்லாய் இருக்கும். அதனாலே என்ன நடக்குதுன்னா விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமே. அப்போ ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. அந்த மூளைக்கல் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள் பதற மாட்டார்கள் என்றுதான் இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆபகுக் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமான் பிழைப்பான் என்ற இந்த வசனத்தை தீர்க்கதரிசி ஆபகுக்கு எழுதியிருக்கிறதையும் நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அதை புதிய ஏற்பாட்டிலே ரோமர் 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். விசுவாசத்திற்காகவே வெளிப்படுத்தினதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ எதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால் யோவான் 1:25 சொல்லுகிறது. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். யாரிடம் சொல்லுகிறார் என்றால் மரித்த லாசருடைய சகோதரியாகிய மரியாளிடம் இயேசு சொல்வதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும். இயேசுதான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் மரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஆண்டவர் பிழைக்க செய்வார். ஏனென்றால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அப்படியாக விசுவாசத்தை உண்டாக்கும்படியாய் வந்த மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து மேல் நாம் விசுவாசத்தை வைப்போம். அவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே மரித்து போயிருக்கிற அனைத்து காரியத்தையும் அவர் உயிர்ப்பிக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனரும் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், கிருபையிலே வளர்ந்திடுவோம்,
வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆமென். ஆண்டவர் நம்மை பிழைக்க செய்யும்படியாய் அவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படியாக அந்த மூளைக்கல்லாகிய விலையேற பெற்றதும் திட்ட அஸ்திவாரம் உள்ள கற்களாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் மறிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் தேவன் நம்மை உயிர்ப்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். நாம் கலங்க தேவையில்லை, கண்ணீர் வடிக்க தேவையில்லை. ஏனென்றால் கண்ணீரை துடைக்கிறவர் நம் கதவண்டை நின்று நிற்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற நாம் யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மேல் நாம் நம்பிக்கை வைப்போம். நம்பினவரை ஒரு நாள் கைவிடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. God bless you.